என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலேயே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதனுக்குள்ள மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? நாளை என்ன ஆகும், என் தேவைகள் நிறைவேறுமா என்பதுதான். சிலர் உணவுக்காக கவலைப்படுகிறோம், சிலர் வேலைக்காக, சிலர் நோய்க்காக, சிலர் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு உறுதியான வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். என் தேவன், எல்லாரும் சொல்றப்ப எவ்வளவு அந்த வார்த்தை சந்தோஷம் அளிக்கிறது அல்லவா நமக்கு. உங்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். கவனியுங்கள், பவுல் இந்த வசனத்தை சொன்னபோது அவர் அரண்மனையில் இல்லை, அவர் சிறையில் இருந்தார். சுகமான வாழ்க்கையோடு, சுகபோக வாழ்க்கையில் இல்லை, சௌகரியத்தில் இல்லை, சங்கடத்தில் இருந்தார். ஆனாலும் அவர் சொல்கிறார், என் தேவன் தவறுவது இல்லை. இன்று நம்மில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? அவ்வளவு இடுக்கமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த வசனத்தில் 3 ஆழமான உண்மைகள் உள்ளன. முதல் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்றால், என் தேவன். பவுல் சொல்லுவது கேள்விப்பட்ட தேவன் அல்ல, அனுபவித்த தேவன். நீங்கள் அனுபவித்த தேவன் தான் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார். 2வதாக, உங்கள் எல்லா தேவைகளையும் தேவன், சில தேவைகள் இன்னைக்கு மட்டும் உனக்கு போதும்பா, இது மட்டும் உனக்கு போதும், 10 கேட்குறியா, உனக்கு 2 போதும் அப்படின்னு சொல்ற தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிற தேவன். பெரிய தேவையா, சிறிய தேவையா, மனதின் தேவையா, வாழ்க்கையின் தேவையா, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 3வதாக, தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி தேவன் உங்கள் கையில் உள்ள அளவுக்கு அல்ல, தம்முடைய ஐஸ்வர்யத்தின் அளவுக்கு கொடுப்பவர். அவருடைய வனம் தீர்ந்து போகவே போகாது, அட்சய பாத்திரமாயிருக்கிறது தேவனுடைய கரம். அவருடைய கையிருப்பு காலியாகாது. அன்பர்களே, இன்றைக்கு நாம் தேவனிடம் சொல்ல வேண்டியது இதுதான். கர்த்தாவே, என் நிலைமை மாறிவிட்டாலும் நீங்கள் மாறாதவர் என்பதில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். நீங்கள் காணும் சூழ்நிலை உங்களை பயமுறுத்தலாம், ஆனால் இந்த வசனம் உங்களை தைரியப்படுத்தும். நம் தேவன் வாக்கு கொடுத்தவர், வாக்கை நிறைவேற்றும் தேவன். ஆகையால் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். தேவனிடம் உங்கள் தேவைகளை ஒப்படையுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.